இந்த பேசும் படம் எபிசோட்ல வந்து நம்ம வந்து ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ், அதாவது கார்த்திக் சுப்புராஜ் எடுத்த 2023 திவாலியில் ரிலீஸ் ஆன ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் பற்றி கொஞ்சம் ஒரு டீப் டைவ் பண்ணலாம்னு நினச்சோம். வி ஆக்சுவலி ஸ்போக் அபவுட் இட், நானும் ஹேமந்தும் லிட்டில் பிட் அபவுட் இட் டியூரிங் த இயர் அண்ட் ரிவ்யூ பற்றி பேசும்போது. பட் ஆன் அ ரீவாட்ச் எனக்கு கொஞ்சம் மனசு மாறிச்சு. ஸோ நான் ஹேமந்த் கிட்ட கேட்டேன், லெட்ஸ் டூ அ டீப் டைவ் அகைன் அப்படின்னா. ஹி வாஸ் கேம். ஸோ அதுதான் இந்த ரிவ்யூ. பிஃபோர் வி கோ இன் டு த ஃபிலிம், இது வந்து ஜிகர்தண்டாவோட he calls it, or Karthik Subbaraj calls it as a spiritual sequel. I don't know what it is. Prequel, right? He calls it as a spiritual sequel, but prequel-ஆ இருக்கலாம். கரெக்ட், அது ட்ரூ தான். That's true. இருக்கலாமா? பஸ் எந்த படம் பாத்தீங்க நீங்க கடைசில சேது? ரைட் புரியுது. பட் ஆனா when he advertised it, he called it as a spiritual sequel. So yes. I like how நீங்க first sentenceல you spoil the film for everybody. That's great, Hemant. I liked it. Come on, இது பாக்குறவங்க வந்து I have no confusion about that. Clearly people have watched it. Yeah, so Many obviously times. we're going to spoil the movie. If you haven't watched it, please தயவு செஞ்சு பார்த்துட்டு வந்து இத பாருங்க. எஸ், இது வந்து கார்த்திக் சுப்ராஜோட 8th film. It's surprising that in a short period of time he's been prolific to do 8 films, and இது வந்து 8th film அப்படின்னு. Before we go to ஜிகர்தண்டா, இதுக்கு முன்னாடி வந்தது வந்து மகான். So what was your thoughts about மகான், Hemant? I mean, just to quick, not to go deep into it. I loved it. எனக்கு வந்து நிறைய பேர் வந்து of course as always நிறைய பேர் வந்து உனக்கு என்ன ஏதாவது பிரச்சனையா, உலகத்தோட ஏதோ பிரச்சனையா, மற்றவங்க எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லணுமா அப்படின்ற கேள்வி கேட்பாங்க. பட் ஐ தாட் மகான் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி வெல் டன். அண்ட் நான் திருப்பி சொல்ற ஒரே விஷயம்னாக்க, த பிலாசபி ஆஃப் எனி எக்ஸ்ட்ரீம் இஸ் பேட். நீங்க வந்து லெஃப்ட்ல போய் எக்ஸ்ட்ரீம் போனாலும் அது தப்பு தான். அதுவும் ஒரு விதமான வயலன்ஸ் தான்ன்றது வந்து படம் வந்து ஐ மீன் அந்த டயலாகவே சொல்லிட்டாங்க. லைக் இன் கேஸ் எனிபடி டென்ட் கேர் இட். பட் in fact, there was an interesting dialogue in Mahan Double X. Actually, ஜிகர்தண்டா Double Xல வந்து இந்த காலத்துல வந்து தலைவர்கள் பத்தி படம் எடுத்தா எவன் பாக்குறான் அப்படின்னு ஒரு I thought he was just saying மகான் வந்து ஓடலன்றது வந்து சொல்லி காமிச்சாரா என்ன புரியல. பட் I thought மகான் was very well done. நிறைய பேருக்கு த்ரூ விக்ரம பிடிக்கல, நிறைய பேருக்கு இதை பிடிக்கல, அதை பிடிக்கல. I thought it was a good movie. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. I actually liked மகான் a lot. பட் நான் வந்து கார்த்திக் சுப்ராஜ் பற்றி ஐ ஹாவ் டு ஹாவ் அ கன்ஃபெஷன். I'll tell you what. ஃபர்ஸ்ட் பீட்சா பார்த்தபோது ஐ ஆக்சுவலி லைக் த ட்விஸ்ட். ஐ டிட் நாட் see it coming. ஓகே, நான் பீட்சா லேட்டாக தான் பார்த்தேன். பை த டைம் இட் வாஸ் லைக் அ பிக் ஹிட் அண்ட் ஆல் தட். ஐ டிட் நாட் see that twist coming and I really enjoyed it. பட் there was overwhelming amount of, எனக்கு இதே பயஸ் தான் வந்து தியாகராஜன் குமார ராஜாக்கும் வந்தது ஆஃப்டர் ஆரண்ய காண்டம், which got settled by Super Deluxe. என்னன்னா the problem is they overload over the one film, two film directors. Like, இவர் பயங்கர லேயர் பண்றாரு, இவர் படத்துல நிறைய டீடைல் இருக்கு. இட் கோஸ் ஓவர் போர்ட் மாதிரி தெகட்டுற மாதிரி ஆயிடுது. டு அ பாயிண்ட் எனக்கு வந்து அதுல ஒரு பயஸ் செட் ஆயிடுது. ஓகே, so this is my problem. You rejected that happened to me too. நீங்க வந்து ஒருத்தர் ஓவரா ஹைப் பண்ணாக்க, and if you don't see them as special as the other people, see, exactly classic case Manjumal Boys வந்து when it comes on OTT, you'll see this reaction. இதுக்காடா இவ்வளவு ஹைப் பண்ணீங்க? ஏன்னா it's a feeling, right? அந்த நேரத்துல அந்த டைம்ல அந்த ஒரு குரூப், ஒரு கம்யூனல் செட்டிங்ல வந்து ஒரு ஹைப்பே இல்லாம ஒரு படத்தை போய் பார்க்கும்போது நீங்க உங்களுக்கு வந்து ஆத்மார்த்தமா அது வந்து அது படம் செட் ஆகுது. Same with Pizza. A lot of people loved it because on the time. And same with Aranya Kandam. I'm assuming Pizza actually okay, எனக்கு பிடிச்சிருந்தது. ஜிகர்தண்டால வந்து the minute they have this ஜிகர்தண்டா first filmல வந்து there was a Titanic scene. முகத்துல இந்த இதெல்லாம் போட்டுட்டு எனக்கு ஏதோ பிடிக்கிற மாதிரி இருந்தது. பட் ஏதோ something did not sit in the film for me. So I didn't go, ஜிகர்தண்டா didn't go well with me தான் நான் சொல்றேன். அதாவது there are for example andோட cinematography வந்து was amazing, and Santosh Narayanan was just crazy. Like Santosh Narayanan in Karthik Subbaraj films is a special thing, right? Correct. You know, I personally feel it's a special thing. But எனக்கு ஜிகர்தண்டா இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா இஸ் இட் அ குட் ஃபிலிம் ஃபார் மீன்னு கேட்டிங்கன்னா எனக்கு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் வாட் ஹேப்பன் வாஸ், அது வந்து ரஜினி படம் முடிச்சிடுறேன் நான் டக்குன்னு. பட் நான் அந்த கன்ஃபெஷனை முடிச்சிடுறேன். ஸோ ஏன் நான் கன்ஃபெஷன் வரேன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ ஆஃப்டர் தட் நான் எவ்ரி ஃபிலிம் ஆஃப்
கார்த்திக் சுப்ராஜ் ஐ ஹேட் டு சிட் த்ரூ ஆர் அவ்வளோ கஷ்டப்பட்டு. மர்க்ரி எனக்கு பிடிக்கல. இறைவி ஓகே, ஐ மீன் அது வந்து ஜன்னல் மலர்னு சுஜாதாவோட ஒரு ஸ்டோரியிலேருந்து இன்ஸ்பயர் ஆனேன்னு சொன்னதுனால நான் பார்த்தேன். பிடிச்சது பிடிக்கல அவ்வளோதானே தவிர the way everybody goes overboard, like in fact Maniratnam says Karthik Subraj is a director to look out for னு he has said somewhere. என்னால் அதை ஒத்துக்க முடியல. பேட்டையில் வந்து ரஜினி இருக்கிறதுனால ஐ என்ஜாய்ட் இட், பட் வாஸ் இட் அ டைரக்டர் ஃபிலிம்? நோ, நாட் லைக் ஹவு பா ரஞ்சித் டு காலா அஸ் அ டைரக்டர் ஃபிலிம். என்னால் ஒத்துக்க முடியல. அண்ட் இட்ஸ் நாட் ஈவன் அ ஃபேவரட் ரஜினி ஃபிலிம் ஆஃப் மைண்ட், டு பி ஹானஸ்ட். நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. இட்ஸ் அ குட் ஃபிலிம் ஃபார் மீ. ஜெகமே தந்திரம்க்கு வந்து நான் அதுக்கு சான்ஸே கொடுக்கல. யூனோ, ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எனக்கு வந்து போர் அடிச்சு யாருமே சான்ஸ் கொடுக்கல. அது யாருமே லைக் இன்ஃபேக்ட் வாஸ் லைக் பிரீமியர்ட் ஆன் நெட்ஃபிளிக்ஸ், ரைட்? லைக் அது வந்து பிரீமியர்ட் ஆன் நெட்ஃபிளிக்ஸ். அது வந்து it was one of the unique things about Jagame Tandram, and this is probably why I think it didn't work also, because it premiered on Netflix. Everyone was watching. நான் இத பார்த்ததால நான் சொல்றேன். One of the pitfalls of having this kind of an experiment releasing directly on OTT, we are watching as a family in an environment where you're able to comment and you're able to like pause and talk and like, oh, ஒரு நிமிஷம் போய் சாப்பிட்டு வரும் அப்படின்னு போயிட்டு வர்றதுக்குள்ள ஒருத்தன் வச்சு செஞ்சிருவான் அந்த படத்தை. The movie never had a chance to survive at all. ஏன்னா தியேட்டர்ல நீங்க வாயை மூட்டு கம்முன்னு பாக்குறீங்க படத்தை. ஓகே, படம் ஃபுல்லா ப்ராசஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் யூ கம் அவுட் and then you talk about it and all of that, and by the time you've made your decision to like or not like the movie, and then you will still give one way or the other. இந்த படம் was butchered in the living room. That's true. And it never stood a chance. I see. படம் நல்ல படம்னு சொல்ல வரல நான். I'm just saying it never had a chance. Yeah, no, I'll come back to Jagame Tandram in a minute. And then I watched Mahan again at home only. அது வந்து OTT ரிலீஸா என்னன்னு தெரியல, பட் நான் வீட்டில் தான் பார்த்தேன். எனக்கு ஆக்சுவலாக பிடிச்சிருந்தது. ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் முதல் தடவை படம் ரிலீஸ் ஆன போது பார்த்தேன். I did not like it, but something happened in me now in this last 2 weeks ago where I felt ஏதோ something triggered and said, now why did I not give good chance to ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ். நான் திருப்பி போய் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. we'll talk more about it, but one point there is I actually went back to watch Jagame Tandram, Hemant. Okay, inspired by this film and the way Jigardanda Double X triggered me emotionally, I went to watch. Hey, nam romba tappu panntom Karthik Subraj ku. We did not give that, we had the bias. Maybe I should give it a chance solittu Jagame Tandram paathen. Ellarum solra alavukku adu mosamana padam illa. I liked the point about ஒரு அவுட்சோர்சிங் na எதுக்கு ஐடி ஆல மட்டும் தான் பண்ணுமா, நான் ஒரு ரவுடியா அவுட்சோர்ஸ் பண்றேன். And then he has this idea about, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மணிரத்னம் ஐடியா தான். நான் வந்து I'm going to set a love story in the backdrop of a big war. அந்த மாதிரி I'm going to set this small entertainment or a gangster film at the backdrop of this immigration issue. அப்படின்னது வந்து I don't think people got it, or maybe it was not well communicated. I liked the film. I wouldn't say it is his best thing or anything. It was not a bad film. It was not a bad film. Yeah, Mahan மாதிரி தான் நிறைய பேர் சொல்ற அளவுக்குலாம். Okay, I wouldn't compare Mahan and Jagame. Jagame Tandram has its ups, but the problem with that movie and with Double X also, now is Karthik Subraj getting so fluent as a director and a screenwriter. I think what he challenged himself maybe a little too early was, he said, I'm going to load this with multiple layers. Ninga Jagame Tandram patheenaka, there is no straight story. There is a love story, there's an immigration story, there's a story about the war, there is a story about the Elam affairs, and எவ்வளோ எடுத்துன்னு வந்துட்டு இது எந்த பக்கத்துல போறதுன்னு எனக்கு தெரியல. And like I said, if I was in theater and I sat through the movie, like maybe I would have considered a little bit of that. But again, I think this is somewhere to do with Karthik Subraj getting very confident as a writer. He thinks the fan will process it at the same speed that he is dishing it out. Angada or disconnect going on. And that brings us to Jigardanda Double X. Exactly, so what were your thoughts on Jigardanda Double X when you watched it first time? Yeah, experience tha enak pidikala padam theater la paakumbodhu I thought same thing, right? It didn't stay true to where it started. I know he's trying to pack in a whole lot, but not as much as Jagame Tandram. But aanalum இந்த படத்துல வந்து there are several like cinema politics combination
தமிழ்நாடு ஸ்பெசிபிக். அண்ட் தென் காடு, வனம், elephant poaching. இப்போ as a metaphor, okay fine, அது ரொம்ப ஓவர் பண்ணாதது ஒரு நல்ல விஷயம் தான். I thought, and then the gangster, and then trying to, and the challenge it also had was it had to stay close enough to the Jigardanda template so that எதுக்கு அது டபுள் எக்ஸ்ன்னு சொன்னீங்க, இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி யாரும் கேட்டுக்கூடாது. And again he had to create his own universe, right? Like on the Karthik Subraj universe of Jigardanda and that Madurai சம்பவ குழு, அது வந்து கிரியேட் பண்றது சம்பவ கிளப். இவ்ளோ லேயரை வந்து if you have to pull it, I think you can do it. பட் எனக்கு என்ன தோணுச்சுனாக்கா it went in several directions and ஃபைனலா வந்து ஒரு இடத்துல நின்னாலும் எனக்கு வந்து I felt like it was too distracting. I see. எனக்கு completely opposite. I liked it better with the second viewing, so அதையும் நான் சொல்லி முடிச்சேன். Okay. Better. I didn't love it, but it was better the second time பார்க்கும்போது. I'm going to say something completely overboard, Hemant. I think Karthik Subraj edutadiliye most complex and probably the best film he has made till date na appadina Jigardanda double x solven. And I feel bad about not understanding the film properly the first time. I agree to that. ஏன்னா இந்த படம் வந்து நான் சொன்னேன் இல்லையா, இட் புல்ட் அன் எமோஷனல் மூவ் அவுட் ஆஃப் மீ. யூஸ்வலா வந்து ஐம் அ வியூவர் ஹூ இஃப் த ஃபிலிம் வாண்ட்ஸ் இட் ஐ வில் கிவ் ஆல் இன் ஹிமந்த். எனக்கு அந்த 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 சக் பண்ணும் அந்த ஃபிலிம், அந்த பிலீவபிலிட்டியா இருக்கட்டும், கேரக்டர்ஸா இருக்கட்டும். Then I'm just like any other viewer. நான் வந்து ஸ்பெஷலா நான் நோ ஆர்ம் சேர் கிரிட்டிக் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, என்னால இல்ல நிஜமாவே அப்படி இல்லை. எனக்கு வந்து எனி நல்ல படம், RRR நல்ல படம்னா ஐ கிவ் ஃபுல் 100% டு இட். ஃபார் எக்ஸாம்பிள் கேப்டன் மில்லருக்கு பீப்புள் ஹேட் சோ மெனி ரியாக்ஷன்ஸ். எனக்கு அந்த படத்துல ஒரு தப்பு கூட கண்ணு தெரியல. அந்த மாதிரி ஒரு மாதிரி கண்மூடித்தனமான வியூவர். டபுள் எக்ஸ் வந்து ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, now when I went back and I watched the original Jigardanda, அதாவது வந்து அந்த சினிமாவையும் கேங்ஸ்டரையும் அதை எடுத்துட்டு அதை கம்பைன் பண்ணதுல இட் ஹஸ் ரீச்ட் அன் எபிட்டமி அப்படின்னு நான் நினைச்சேன். ஏன்னா ஷூட்டிங்கா இருக்கட்டும், ஓகே, ஆல் தட் இஸ் ஆல் பன் ரைட், பட் at a different level. இது ஏன் என்கிட்ட இருந்து அந்த எமோஷனல் ரியாக்ஷன் வந்ததுன்னா, இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் சினிமா, இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் வைலன்ஸ், இட் இஸ் பிகாஸ் ஆஃப் அந்த மக்களுடைய வாழ்வு, அந்த வாழ்வாதாரம். அண்ட் இட் வாஸ் ரைட்லி பிளேஸ்ட் இன் 1970s தமிழ்நாடு. தட் the whole setup was kind of new for me. எனக்கு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல எந்த படமும் நம்மளை கூட்டிட்டு போன மாதிரி தெரியல. இப்போ 1000ல் ஒருவன் எடுத்துக்கோங்களேன், இட் டுக் அஸ் டு சம் பிளேஸ் வேர் ஐ திங்க் பர்மாவா வேறவர் ரைட், அந்த தாய்லாண்டோ வேறவர், வேர் அந்த சோழர்களோட அந்த அவங்களுடைய என்ன சொல்றது குலம் அங்க வாழ்ந்துட்டு இருக்கு. அது வந்து ஒரு நியூ செட்டப் ரைட். எனக்கு என்ன ஐ டோன்ட் நோ வாட் டு டூ வித் இட். அதே மாதிரி when this film started here, ஃபர்ஸ்ட் வந்து when ராகவா லாரன்ஸ் introduced, ஒருத்தன் வந்து அவர் அடிக்க ட்ரை பண்றான். அப்ப அடிக்கும் போது டே காட்டுப்பயலே அப்படின்னு அடிக்கிறான். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட் இன் த ஃபர்ஸ்ட் வியூவிங். படம் பார்க்க தான் we kind of get dished out that ராகவா லாரன்ஸ் belongs to this clan and he came from there and all that, right? எதுக்கு இவரை காட்டுப்பயலன்னு சொல்றான்? why is ராகவா லாரன்ஸ் dressed like this? So the emotional reaction for me was from and the makkaluடைய the social message of the film, which I think Karthik Subraj was more emotional in this film than any other film அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ பேட்டை பார்த்தீங்கன்னா இல்லை மகான் எடுத்துட்டா கூட அது வந்து ஒரு 1 degree செப்பரேஷன் இருக்கு அந்த டைரக்டருக்கும் அந்த படத்தோட இதுக்கும். இப்போ ரஞ்சித்துக்கு ஐ ஃபீல் ஹி இஸ் தேர். லைக் சில படத்துல வந்து ஐ ஃபீல் தட் த டைரக்டர் இஸ் இன் எவ்ரி வேர்ட் அண்ட் எவ்ரி ஷார்ட் ஆஃப் த ஃபிலிம், தட் இஸ் ட்ரைங் டு மேக் யூ லைக் இட் அட் எவ்ரி பாயிண்ட். கார்த்திக் சுப்ராஜோட பல படம் வந்து கொஞ்சம் கோல்டா இருந்திருக்கு. லைக் ஆஸ் இன் நான் படம் எடுத்துட்டேன், நிறைய லேயர் இருக்கு, உனக்கு புரிஞ்சா ஓகே, அந்த மாதிரி இருந்தது. பட் இந்த படம் வந்து இட் ட்ரிகர்ட் an emotional reaction that I did not see it coming. And so maybe I'm going overboard a little bit, but control me here, Hemant. கண்ட்ரோல்லாம் கிடையாது, எனக்கு நீங்க சொல்றது புரியுது. லைக் யூ நோ எமோஷனலா இது கரெக்ட். பட் அந்த எமோஷனல் யூனிட்டி ஆஃப் ஒரே விஷயத்துக்கு நான் வந்து எமோஷன் am I feeling emotional or are you taking me in different directions என்றது it's coming back to the same place, right? அது வந்து it landed in the last place, but you're taking me in different directions, but finally வந்து இதுதான் என்னோட பாயிண்ட் அப்படின்றது வந்து you're making a point. But எனக்கு என்னன்னாக்கா அந்த if I walk it backwards, right,
that should have been the investment all along. So எனக்கு வந்து நீ சார் நான் இப்போ வந்து ஒன்று கேட்குறேன் உங்களை ஒரே ஒரு நிமிஷம் கேட்குறேன். ஐம் இன்டரப்டிங் யூ. இதோட படம் நானும் அப்படி தான் நினச்சேன் ஃபர்ஸ்ட் வியூவிங்கில். அண்ட் திங்ஸ் சேஞ்ச் பிகாஸ் ஐ எம் ஏபிள் டு நவ் கிராஸ்ப் த ஃபிலிம் ஈவன் பெட்டர். படம் ஆரம்பிக்கும் பொழுது யூ சி அ கஞ்சா ஸ்மோக்கிங் போலீஸ்காரரு ஆன் டாப் ஆஃப் அன் எலிஃபென்ட். ஓகே, அண்ட் தட்ஸ் வேர் த ஃபிலிம் எண்ட்ஸ் அட் த எண்ட், ரைட்? இதுக்கு நடுவில் வந்து இதை எப்படி இந்த ஸ்டோரியை வந்து அகைன் கிளின்ட் ஈஸ்ட்வுட் இருக்காரு, மதுரையோட இந்த சினிமா 1970s இது இருக்கு, ஒரு கலாச்சாரம் இருக்கு, ஒரு கேங்ஸ்டர் இருக்காரு, ஒரு மூவி மேக்கர் இருக்காரு, அது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் ஐ ஃபெல்ட் இட் வாஸ் அதுதான் எனக்கு பிரச்சனையே படத்துல. என்னன்னா நீங்க செகண்ட் டைம் பார்க்கும்போது யூ வில் கிவ் மோர் கிரெடிட் பிகாஸ் யூ நோ வாட் தி எண்டிங் இஸ் and you're actually saying oh it makes sense. முதல் வாட்டி பார்க்கும்போது என்ன ஆகுதுனாக்க you have almost like mirror மாதிரினுவாங்க இல்லையா, like screen writingல என்ன சொல்லுவாங்க, you have to start with someone and then he has to go through a change and by the end of it the person's a different person. The person's the same but his view of the world has changed or his story has changed by the end of the movie. கரெக்டா? ஆரம்பிக்கும் போது செட்டப் கரெக்டா நடக்குது. ஓகே, ரெண்டு பேரு அவங்களோட டெஸ்டினி வேற, அவங்க தேடி போற ஒரு டெஸ்டினி வேற, பட் பிகாஸ் தே இன்டராக்ட் வித் ஈச் அதர் ஆர் பிகாஸ் ஆஃப் தேர் லைஃப்ஸ் அவங்களோட டெஸ்டினி வந்து தலைக்கீழே மாறிடுது. ஒருத்தன் வந்து இன்ஸ்பெக்டர் ஆகணும், போலீஸ்ல ஜாயின் பண்ணணும், ஒருத்தன் வந்து தீவிரமா வரான், அவன் வந்து டைரக்டரா மாறி அதுக்கப்புறம் ஒரு டாக்குமெண்டரிலாம் மாறுறது. இவன் வந்து ஒரு கேங்ஸ்டர், ஒரு ஐடியாலா இருக்கிறவன் வந்து அவனோட நிலம் ஏது, அவனோட பூர்வீகம் ஏது, அவனோட இடம் ஏதுன்றது தெரிஞ்சுட்டு திருப்பி அவனோட அங்கேயே போயிட்டு ஒரு இஸ் கிரியேட்டிங் a revolution in the forest. ஓகேவா? அண்ட் இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒண்ணா சேர்றாங்க அப்படி இது நடுவுல பாத்தீங்கன்னாக்க is கார்த்திக் ரைட்டிங் டுவர்ட்ஸ் திஸ் ஹோல் narrative-ஆன்னு பார்த்தாக்க நோ. நிறைய see the politics நுழைக்கிறதால என்ன ஆகுதுனாக்க it's about a lady who's very ambitious, who's trying to invest. இவங்க they should have controlled the narrative all along. நடுவுல சில பேர் வந்து அதை ஹைஜாக் பண்றாங்களோன்னு ஒரு குட்டி டவுட் வருது. அண்ட் அது கரெக்ட். அதுதான் அது வந்து சீம்ஸ் டு பி கார்த்திக் சுப்பராஜ் ட்ரேட் மார்க்னு நான் நினைக்கிறேன். வெதர் வி லைக் இட் ஆர் ராங். ஜிகர்தண்டா ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்தீங்கன்னு வச்சுங்க, எனக்கு பிடிச்சது, எனக்கு இன்னும் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் ஹிஸ் பெஸ்ட் மூவிஸ் நான் ஏன் சொல்லுவேன்னாக்க it was singular in its vision in terms of saying what the stories. ஒரு கேங்ஸ்டர், அவனுக்கு வந்து ஒரு சினிமா மோகம் ஒண்ணு வருது, அந்த மோகத்தை வச்சு ஒருத்தன் ஏமாத்தி அவனை வந்து கவுத்துறான். கடைசியில அவன் கவுத்ததால அவனோட மைண்ட் வந்து சினிமாவோட பவரை புரிஞ்சுக்குது. நான் என்ன சொல்றேன்னா, அந்த படத்துல ஒரு ஆள் மனசு மாறினா, இந்த படத்துல த பவர் ஆஃப் சினிமானால ஒரு ஊரே மனசு மாறுது அப்படின்றது வந்து இட்ஸ் a broader in scope, right? இல்லையா? I agree. அதாவது I think he was overreaching a little bit with his ambition. Possible. In fact, let me jump to the climax of what this is all about. Okay, wow. Karthik Subaraj wants to replicate what Jigardanda did, which is ஒரு gangster ஒரு சினிமால வயப்பட்டு அவன் வந்து எப்படி மாறுறான்றது ஒரு பாட்டு. He has this constant thread and one of the few directors who's never dropped the Elam issue ever. Okay, correct. ஈழத்துல என்ன போராட்டம் நடந்துச்சு, அதுல என்ன அநியாயம் நடந்துச்சு, அதுல என்ன ஒரு அநியாயத்துக்குள்ள போல. I think he seems fascinated by that. He is obsessed fascinated with that. He's probably upset also. There's a third, if you can count Navarasa, exactly. Peace-ல வந்து பாத்தீங்கன்னா the whole thing is about the conflict. Okay, it's a small segment. இதுல பாத்தீங்கன்னா ஜெகமே தந்திரம்ல பாத்தீங்கன்னாக்க இட்ஸ் பேசிக்கலி பிரபாகரனை வந்து துரோகம் பண்றதுதான் வந்து அதுல கதை. கரெக்ட். As much as he actually got burnt in that by Sri Lankan Tamils reacting the way that they said, okay, this is not actually doing justice. That's a completely different discussion. ஜெகமே தந்திரம் பண்ணா பேசுவோம். பட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு நாடையே நீ அழிச்சா கூட அது கடைசியில திருப்பி வந்து எழுந்துரும். அது by using the power of documenting history. அந்த ஹிஸ்டரியை மறந்துட்டு நீங்க வந்து வெளியில ஓடி போயிட்டீங்கன்னாக்க
or if you abandon where your home is, no one will take care of it. You have to come back and take care of it. And அதுல வந்து நான் ஏன் அது ஈழம் கூட சொல்றேன்னாக்கா, I don't know if it was very obvious It's in very the climax. obvious. கிளைமேக்ஸ்ல என்ன சொல்லுவாங்க, நம்மள வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இங்கேருந்து வெளியில அனுப்பிச்சுட்டா இந்த இடத்த அழிச்சிட்டு அவங்கள எடுத்துப்பாங்க. And Correct. the police brutality can be equated to other things. Yes, ஒருத்தவங்க military. basically it is ethnic cleansing to a point, right? No, I it see is. that as the core of the movie. But Correct. where was the movie initially? It was about him going into movies. அந்த டிரான்சிஷன்ல வந்து அந்த லாஸ்ட் இன் டிரான்ஸ்லேஷன் சொல்ற மாதிரி அந்த டிரான்சிஷன்ல ஏதோ ஒன்னு அடி வாங்கிச்சு. இல்ல நீங்க சொன்னது ஒன்று உண்மையா இருக்கலாம். அந்த ஒருவேளை நான் ரெண்டாவது தடவை பார்க்கும்போது பிகாஸ் ஐ நோ த மூவி ஐ வாஸ் ஏபிள் டு கெட் இன் ஈவன் பெட்டர் அண்ட் ஐ அண்டர்ஸ்டுட் த நியூஆன்சஸ். முதல் தடவை வந்து எனக்கும் அது ஸ்கேட்டர்டா தான் தெரிஞ்சுது. எனக்கு என்ன அப்ரிஷியேட் பண்ண முடியுதுன்னா, அண்ட் ஐ டுடே நாட் நவ் ஃபார் சம் டைம் நவ் ஆஃப்டர் வி ஸ்டார்டட் டு டூயிங் மணிரத்னம் ரெட்ரோஸ்பெக்டிவ்ஸ், ஐ பிலீவ் ஒரு ஆர்ட், ஒரு குட் ஆர்ட் வந்து நீங்க ஒரு தடவை பார்த்துட்டு இது ஓகே இந்த படம் ஒன் டைம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றது வந்து சீம்ஸ் அட் அ வெரி ஷாலோ லெவல், ரைட்? அந்த மாதிரி நல்ல படத்தை 2 தடவை 3 தடவை பார்க்கறதுல தப்பு இல்லை. பிகாஸ் somebody has put so much of time and effort into it. எனக்கு என்ன இந்த படத்துல ரெண்டாவது தடவை பிடிச்சிருந்ததுன்னா, அவர் ஒரே ஒரு மட்டும் சொல்லிக்கிறேன், there is Easter eggs and there is repeating to find more information on the surface level. ஓகேவா? ஆனா அதுக்கு அது மட்டும் நான் சொல்லல ஹேமந்த், அதுக்கு மட்டும் நான் இந்த படம் பிடிக்கல. இன்ஃபேக்ட் எனக்கு இந்த ஈஸ்டர் இல்ல நான் சொல்லிக்கிறேன், I wanted to just get that out of the way while you still have the comment. அதாவது ஈஸ்டர் எக்ஸ் வந்து நீங்க வந்து ஒரு படத்துல இதை நான் நோட்டீஸ் பண்ணல முதல் வாட்டி, இது ஒரு டீடைல் இருக்கு, இது ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு, நான் கவனிக்கலன்றது ஒரு விஷயம். பட் திருப்பி சொல்லு, நீ என்ன சொன்னன்றத திருப்பி எனக்கு சொல்லி எனக்கு புரியல முதல் வாட்டி அப்படின்றது வந்து வேற. இது படம் வந்து இது ரெண்டுத்துக்கும் நடுவுல எங்கேயோ ஒரு நான் கேக்குறேன்னு. குட் பாயிண்ட். நான் ஒன்னு கேக்குறேன்னு, இப்போ ஒரு டைரக்டர் வந்து ஒரு படம் எடுக்கிறாரு, அது வந்து பாக்குற வியூவருக்கு புரியல. ஓகே, இது நான் வந்து ஏன் ஐக்கியூன்னு எடுத்துக்கணுமா, இல்ல நான் படம் பார்த்த சூழ்நிலைன்னு எடுத்துக்கணுமா, இல்ல ஆனா ரெண்டாவது வியூவிங்ல எனக்கு புரியும் போது should I not credit the director, should I தப்பே இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ரெண்டு வாட்டி எல்லாரும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது இல்ல. சில பேர் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சினிமாவில் ஒரு பிடிச்சதுனால பைத்தியம் இருக்கிறதால நம்ம என்ன பண்றோம், திருப்பி போய் பாக்குறோம். மேபி அண்ட் அகைன் இஃப் இட்ஸ் அன்னோன் டைரக்டர், அன்னோன் டைரக்டருக்கு நம்ம அந்த அளவுக்கு கொடுக்கறது இல்ல, ஸ்பேஸ் கொடுக்கறது இல்ல. அன்பார்ச்சுனேட்லி நம்மளே ஒரு விதத்துல வந்து கில்ட்டி ஆஃப் தட். ஏஆர் ரஹ்மான் பாட்டு மாதிரி தான் ஹேமந்த். இப்போ வந்து திபு தாமஸ் நைனன்னு ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்காரு, அமேசிங் சாங்ஸ்லாம் அவர் போட்டுட்டு இருக்காரு. எவ்வளோ பாட்டு ஆல்பம் நம்ம ஃபுல்லா முதல்ல கேட்கிறோம், எவ்வளோ தடவை ரிப்பீட் கொடுக்குறோம். ஆனா ஏஆர் ரஹ்மானுக்கு எப்படி போட்டாலும் நீங்க எவ்வளவு தடவை கேட்டாலும் அந்த என்ன சுந்தரி எக்ஸாக்ட்லி அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஸோ நான் இது கார்த்திக் சுப்ராஜ்க்கு நான் இந்த கன்ஃபெஷன் ஏன் சொன்னேன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் கார்த்திக் சுப்ராஜ் இஸ் நாட் ஈவன் அ குட் டைரக்டர் நான் நினைச்சிட்டு இருந்தேன். Okay. Oh no, come on. Come on, boys. I always believed, like, எங்கனாக்க pizza was okay. Like, ஏதோ புது director, fine. இதெல்லாம். I think Iravi was truly where I realized he is a very good writer/director. First a writer, then a director. எனக்கு அதுல என்ன கொஸ்டின் ஹேமந்த், நான் ஏன் கார்த்திக் சுப்ராஜ்க்கு அப்படி ஒரு சான்ஸ் கொடுக்கல அப்படின்னு நான் நினைச்சேன்னா, மேபி வந்து நம்மளுக்கு ஹீஸ் ப்ராபப்லி பிலாங்ஸ் டு அவர் ஜென்ரேஷன். ஹீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இஸ் ஆல்சோ குவென்டின் டரண்டினோ, யூனோ, அண்ட் ஐ குட் சி ஷேட்ஸ் ஆஃப் இட். இப்போ நான் ஒரு யங்கர் ஜென்ரேஷன் வச்சுக்கோங்களேன், இப்போ நான் ஒரு 20 வயசு பையன் வச்சுக்கோங்களேன், ஐ எம் ஜஸ்ட் கெட்டிங் எக்ஸ்போஸ் டு கியூட்டி, பட் அட் த சேம் டைம் ஐ வாட்ச் கார்த்திக் சுப்ராஜ், ஐ வில் பி அமேஸ்ட் பை இட். பட் இப்போ உதாரணத்துக்கு 1985ல ஐ எம் ஆல்ரெடி an Akira Kurosawa fan. Okay, when Maniratnam does it, do you think I'm going to give Maniratnam that kind of credits? But I wouldn't, right? அந்த மாதிரி தான் நான் இப்போ. But it's not a rip-off. I don't think he does take a lot of inspiration from Tarantino, வெச்சுப்போமே. From titling to colors. There is nothing wrong. See, ஒரு காலத்துல அப்படி பாத்தீங்கன்னா மணிரத்னமே வந்து ஸ்பீல்பர்க பார்த்து நிறைய பண்ணாருன்னு சொல்லலாம். அது நீங்க ஷாக் ஆகி வெயிட் பண்றீங்களா இல்ல ஃப்ரீஸால? ஓகே, பேசிக்கலி ரியாக்ஷன் என்ன கொடுக்கறதுன்னு தெரியாம. நோ, எனக்கு வந்து சி ஃபார் எக்ஸாம்பிள் அஞ்சலி எடுத்துப்போமே, நம்ம வந்து ஏற்கனவே பேசிட்டோம். 2 பாட்டு ஸ்பீல்பர்கோட, ஒரு அட்லீஸ்ட் ஒரு பாட்டு ஸ்பீல்பர்கோட இன்ஃப்ளூயன்ஸ், இன்னொன்று வந்து ஜார்ஜ் லூகாஸோட இன்ஃப்ளூயன்ஸ். கரெக்ட்? ஸோ ஒரு பாயிண்ட்ல வி வர் சேயிங் Maniratnam is the Spielberg of India. Yeah, because the camera movement இருக்கட்டும், like, the way that, the actions were
done or the way the characters had depth அப்படி சொல்றது emotionally. ஒண்ணு. இப்போ மகான் பாத்தீங்கன்னா, மகான்ல இருக்கிற நிறைய படத்தை நான் குவென்டின் டெரண்டினோட நிறைய சீனுக்கு ஒப்பிட முடியும். எனக்கு அவ்வளோ டீடைல்டா குவென்டின் டெரண்டினோ தெரியும் பொழுது Correct. எனக்கு ஒரு மாதிரி ஒரு சீப் காப்பி மாதிரி தெரிஞ்சது. ஓகே, டு பி ஹானஸ்ட். தப்பே இல்லைன்றா. எனக்கு என்ன சொன்னா, ஒருத்தர் ஹோமாஜ் பண்ணும்போது அவங்களோட வந்து அவங்களோட விஷன் ஒண்ணு அதுல சேர்த்து வச்சாங்கன்னா தப்பே கிடையாதுன்றாங்க. கார்த்திக் சுப்ராஜ். No, I agree actually. Yes, I actually agree, and I think it's my bad that I didn't give him the right. You were saying that, I didn't mean to interrupt you, but I think you were saying that, you feel like he's actually a better director than what you gave him credit for. He's a fantastic director that I underestimated, and Jigardanda Double X proved to me why he's a better director, that now I want to go revisit maybe Iraivi again and Jigardanda again, because Peta and Mercury I'm not really sure where it landed. It was just like, hit or miss. எனக்கு வந்து ஜிகர்தண்டால சில க்ளோரி ஒரு சில அமேசிங் சீன்ஸ் ஆர் லைக் பெஸ்ட் வாட்ச்ட் இன் பிக் ஸ்கிரீன் மாதிரி தெரிஞ்சது. ஃபார் எக்ஸாம்பிள் த சீன் வேர் ஹி கம்ஸ் அவுட் ஆஃப் அ ஸ்மால், அஃப்கோர்ஸ் இது எல்லாருக்குமே பிடிச்ச சீனாக தான் இருக்கும். ஹி கம்ஸ் அவுட் ஆஃப் அ ஸ்மால் டோர் இன் த பிக் ஸ்கிரீன் வேர் தெர் இஸ் ஆக்சுவலி கிளின்ட் ஈஸ்ட்வுட் பெர்ஃபார்மிங். டபுள் எக்ஸ்ல சொல்றேன். வேர் ராகவேந்திரா லாரன்ஸ் கம்ஸ் அவுட் ஆஃப் அ ஸ்மால் டோர் ஆன் அ ஸ்கிரீன். அந்த தியேட்டர் வந்து அவங்களுக்கு மட்டுமே உண்டான தியேட்டரா. நான் படிச்சு பார்த்தப்போ தான் புரிஞ்சுது. மதுரை had this kind of a thing where there were some theaters where only small English film, Western films will keep rerunning. Right? And so அந்த மாதிரி ஒரு தியேட்டர்ல I wasn't clear in the movie, but yeah, that's a good thing to know. and இவர் வந்து இந்த ராகவா லாரன்ஸ்க்கு அவருக்கு உண்டான தியேட்டர் only to do his underworld things there. No audience is coming. He is just playing, Clint Eastwood like பாக்யராஜ் ராசகுட்டி எம்ஜிஆர் படம் மட்டும் ஓடையாம பாக்குறவனும் வந்து பாருங்கடா. நான் வந்து இல்ல, நம்ம ப்ளூ டைமண்ட் மாதிரி அவங்களுக்கு தேவையான அந்த படத்தை திருப்பி ஓட்டிட்டே இருக்கலாம். யாரும் வராங்களோ தெரியல. நிறைய பேருக்கு தெரியாது. ஆனந்த் தியேட்டர், ஃப்ளைஓவர், அண்ணா ஃப்ளைஓவர் கீழே இருந்த சஃபயர், ப்ளூ டைமண்ட், எமரல்டன் 3 தியேட்டர் இருந்தது. அதுல ப்ளூ டைமண்ட் வாஸ் ஃபார் டிராவலர்ஸ், so that anybody you can come in any time and go anytime. You have to pay for one ticket. Unfortunately, it became a very seedy location for all the wrong reasons. But நான் வந்து ஸ்டீவன் சோடர்பர்கோட செக்ஸ் லைஸ் அண்ட் வீடியோ டேப் வந்து ஏதோ 2 கட்டம் படம் நினைச்சு போய் பார்த்தா அல்ட்ரா பியூட்டிஃபுல் அன்பிலீவபிள் ஆசம் ஃபிலிம் இட் வாஸ். ஸோ பட் எனிவே அது வந்து ப்ளூ டைமண்ட். பட் எனிவே அந்த மாதிரி ஒரு தியேட்டர்ல ஐ திங்க் ஆல் தட் சில சீன்லாம் வந்து ஐ திங்க் our Sana or Santosh Narayanan is very underutilized by other people, and how Karthik Subbaraj pulls him up and Karthik even kuda, I mean even for Paranjit movies, definitely Santosh Narayanan does. But இந்த மாதிரி ஒரு கிராண்ட் ஸ்டேஜிங் வந்து I don't see many people doing it. And again இது வந்து ஒரு Quentin Tarantinoவோட ஒரு ஸ்டைல், right? And I think he does it in Tamil really really well. See, இது ஒரு மாஸ் சீன் தான். And சுரேஷ் கிருஷ்ணா பண்றாரு, சங்கர் பண்றாரு, சில சீன்ல மணிரத்னம் கூட பண்றாரு. Okay, all of them have done it, but not in this on your face over the top, but still the images, sound effects and the music coming together வந்து you need to have a director to have that vision. அதாவது எந்த நேரத்துல வந்து கன்னோட அந்த கிளிக் சவுண்ட் ஒரு லைக் எந்த நேரத்துல மியூசிக்கை வந்து ஏத்துறது, he shoots it. அதாவது அந்த நீங்க மெதுவா பாத்தீங்க சவுண்ட் இல்லாம பாத்தீங்கன்னாக்க you will know that he is actually shooting for Santosh Narayanan even while making the movie. நிறைய பேர் அந்த 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 கலையே தெரியாது. லைக் ஏதோ ஒரு படத்தை எடுத்து போயிட்டு அவங்க கிட்ட கொடுக்குறது. From the pause to the framing to the the movement of the camera, it is written for the music. I don't know if they write in Hollywood என்ன பண்ணாங்கன்னா they have the theme music and then they shoot based on that, but இது இங்க பண்றாங்களான்னு தெரியல அது மாதிரி. பட் இல்ல நீங்க சொல்றது கரெக்ட் தான். நான் ஒரு எக்ஸாம்பிள் சீன் சொல்றேன் நீங்க சொன்னது எக்ஸாக்டா ஹைலைட் பண்றதுக்கு. அந்த கிருபை வந்து அவர் இந்த ஆரோக்கியராஜ் வந்து அவர் எஸ்டே சூர்யா வந்து அவரோட மாமா பொண்ணை பாக்குறதுக்கு ஒரு ஒரு காலேஜ்க்கு போறாரு. அப்போ அந்த பொண்ணு சொல்றா, நீ தானே போலீஸ் தானே, அதை பாருங்க 4 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, அவனுங்களை போய் தடுத்து நிறுத்துன்னு. கோட் அண்ட் கோட் இவர் ஒரு தொடநடுங்கி, இவரே கிளைம் பண்றாக்கு ஏத்த மாதிரி. சோ அவங்க மாமா பொண்ணு வந்து ஓகே எனக்கு வந்து நான் டான்ஸ் ஆடணும் அந்த ஷோல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போன உடனே there's a pause and ஒரு செகண்ட் இந்த தொடநடுங்கி வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து he stops and then
he turns around when you immediately see a cut shot of him very close by, and then he says நான் போனா எப்படி அப்படின்றத வந்து ஒரு சின்ன ஃபேஸ் மூவ்மெண்ட்லயும் அந்த கட் ஷாட்லயும் அந்த மியூசிக்லயும் there's a rising music, right? It elevates the mood and says wow, that's a Basha scene. Again, that's a very Tarantino yes, trait it is. of using music actually to elevate the scene, right? Correct. Like அந்த பயங்கர என்ன சொல்றது dramatic-ஆன camera movements, and then like the music to accompany, and then using Correct. actually songs to kind of mood set பண்றதுக்கோ இல்ல ஒரு lighten பண்றதுக்கோ. Yeah, Yes. but அத யூஸ் பண்ண தெரியணும்ல. லைக் ஒருத்தர் வந்து you can decode all of that from நிறைய பேர் வந்து Tarantino inspiration. ஏன் மணிரத்னமே கூட சொல்லலாம் இல்லையா? லைக் I have கண்டிப்பா inspiration. நிறைய. ஆனா அது வந்து ஹோமாஜா மாத்துறது, லைக் ஜஸ்ட் லைக் ஹவு தே சே என் தலைவன் கிளின்ட் ஈஸ்ட்வுட், என் தலைவன் கிளின்ட்ன்ற மாதிரி நீங்க என் தலைவன் பண்றது தப்பே இல்லைன்னு சொல்றேன். One of the reasons I think you are starting to say that, I think using that the Clint Eastwood thing was a very bad idea. In fact, கொஞ்சம் யூஸ் பண்ணிருக்கலாம், கொஞ்சம் அங்கங்க பண்ணிருக்கலாம். அதை வந்து ஓவர்லே பண்ணி அதை வந்து ஒரு தனி இதுவா எடுத்துன்னு வரது வந்து I thought was like very அவனோட அந்த ஹீரோவோட ஆரால இருந்து கொஞ்சம் கம்மியான மாதிரி வாங்குற மாதிரி சொரண்ட மாதிரி சொரண்ட மாதிரி இருந்துச்சு எனக்கு. Yeah, you can be a fan. It was bored and தோணுச்சு எனக்கு. Yeah. But I the fact that they mixed it together and the brilliant performance by S.J. Surya, எனக்கு வந்து மார்க் ஆண்டனில வந்து I had a very bad taste. Okay, so we already spoke about it. We don't need to go there. நம்ம வந்து இல்ல ரெண்டு சீனை பத்தி மட்டும் நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஒன்னு வந்து the first scene where the Krubai and this alias Caesar actually meet in their house. ஸோ நிறைய பேர்கிட்ட கதை கேட்டுட்டு இருக்காரு. அப்போ கடைசியில் லைனில் நிற்கிறாங்க. இந்த ஆள் அடிப்பான் அப்படின்னு நினச்சிட்டு கிளம்பலான்னு பொழுது இல்லை கதை சொல்லு அப்படின்னோடனே எங்கேருந்தோ வர தைரியத்தில் வந்து ஹி டர்ன்ஸ் அரவுண்ட் அண்ட் சேஸ் நான் சத்யஜித் ரே ஓட அசிஸ்டன்ட், என் பேர் ரே தாசன் அப்படின்னு சொல்லிட்டு ஹி கோ அண்ட் ஸோ பயங்கர லாஃப் அவுட் லவுட் சீன். பட் ஆல்சோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சீன் that says ஏன் இவங்க ரெண்டு பேரும் இப்போ ஒன்னா இணைஞ்சு பயணிக்க போறாங்க இந்த கதையில அப்படின்றத I thought it was very well written and beautifully staged also. இவங்க ரெண்டு பேருக்கும் சினிமா மேல இருக்கிற அந்த காதல்ன்றது வந்து தான் வந்து அவங்க வந்து brings them together இல்லையா? Correct. At one point I really loved ஒரு சீன் நீங்க அந்த I don't know if you had the second scene, but இவங்க ரெண்டு பேரோட அந்த பேஷனை காமிக்கிறதுக்காக ஒரு சீன் ஒன்று இருக்கும். Not many people will understand this, but if you made a movie ever, even if like you've done an effort to make a movie, you'll understand this. Start camera action சொன்ன உடனே அவங்க வந்து அப்படியே ஒரு S.J. Surya வந்து it transforms into a different person. Possessed. Yeah, exactly. Becomes possessed. In fact, அவனுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு துரோகம் பண்றதுக்குள்ள ஒரு மனசு வந்துடும். அதாவது வந்து he wants to quit being an inspector and he wants to actually go into movies. And then he says like நம்ம லட்சியம் இது வந்து நம்ம பொருசாகி நம்ம மாமாவை கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகணும், இதுதான் நம்மளோட லட்சியம் அப்பா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த லட்சியத்துல இருந்து அவன் தவறுறது வந்து கிட்டத்தட்ட ஒரு போதை, சினிமா போதை, ரைட்? அதே மாதிரி லைக் ராகவா லாரன்ஸோட கேரக்டரும் பாத்தீங்கன்னாக்கா ஆஃப்டர் ஹி இஸ் ஆக்டட் இன் ஹிஸ் ஃபர்ஸ்ட் எவர் ஆஃப்டர் ஹிஸ் ஷாட், ரைட், ஹி இஸ் லைக் பா என்ன ஒரு ஃபீலிங்ல அப்படின்ற மாதிரி ஒரு it is something that only people who dare to step in and make movies or act in movies will understand that இப்படி ஒரு dimension இருக்கா நம்மளுக்கு, லைக் ஆர் லைக் this இந்த ஒரு ஃபீலிங் நம்ம வந்து இல்லாமே ஒரு நாள் வாழ்ந்துட்டோமே அப்படின்றது வந்து only people who tried it a little bit will understand. அதாவது வந்து டு ஸ்டீல் கார்த்திக் சுப்பராஜ் லைன் ஃப்ரம் பேட்டை, இந்த உடம்புல ரத்தம் நாடி நரம்பு இதுலலாம் ஒரு வெறி ஊறி போனவன் அந்த மாதிரி ஒரு சினிமா ஊறி போனவனால மட்டும்தான் அந்த சீனை சொல்ல முடியும். யூ டிட் ஸ்டீல் அண்ட் ஐ எம் கம்ப்ளீட்லி ஓகே வித் இட் பிகாஸ் தட் வாஸ் மை செகண்ட் சீன். ஏன்னா இது மோஸ்ட் அதாவது வந்து சினிமா எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கோ இல்லை எடுத்தவங்களுக்கோ இல்லை சினிமா ரொம்ப பிடிச்சவங்களுக்கோ அந்த சீனோட அருமை வந்து அவங்களுக்கு மட்டும்தான் புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அதுதான் நான் சொல்றேன், இட்ஸ் லைக் அ பியூட்டிஃபுல்லி ரிட்டன் அண்ட் வெரி வெல், ரொம்ப லேயர்ட். நான் இதை எப்படி நான் முடிக்கணும்னு நினைச்சேன்னா நம்ம கான்வர்சேஷனை, திஸ் லூப்ஸ் பேக் டு த ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஆஃப் த ஃபிலிம் ஹேமந்த், வேர் சேஸ் ஆர்ட், you don't choose art chooses you. So
அது நிறைய பேர் நம்புறாங்களோ இல்லையோ எனக்கு தெரியல. பட் ஐ ஒரு திங்க் டிபேட் ஒன்று ஓடி இருந்தது. நான் எப்பயோ ஒரு யூடியூப்ல பார்த்தது வந்து அது என்னது இது கேவலமான லாஜிக் இது. யூ என்னது சூஸ் ஆர்ட், நோ ஒன் ஆர்ட் டசன்ட் கம் இன் பிக் யூ அப்படின்ற மாதிரி again, புரியுது. காதால கேட்டது சொல்லலாம். அதாவது என்னன்னா, எஸ் நீங்க சினிமா தான் எனக்கு வேணும்னு நினைச்சு நீங்க போலாம். பட் ஐ திங்க் வாட் he trying to say, which I completely agree, is saying ஒரு நல்ல சினிமா ரைட்டர் இஸ் somehow நான் உதாரணத்துக்கு ஒரு 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 ஐம் கோயிங் டு டேக் அ லிட்டில் பிட் ஆஃப் இது டு டீட்டோர் டு வாட் அவங்க பேர் மறந்துச்சு. ஈட் பிரேல எழுதினாங்க எலிசபெத் கில்பர்ட்னு. அவங்களோட ஒரு டெடாக் ஸ்டாக் இருக்கு. அது யாராவது நீங்க போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன் வந்து ஒரு ஒரு ரைட்டரும் ஒரு ரைட்டர்ஸ் மட்டும் இந்த லாஸ்ட் 300 இயர்ஸா குடிச்சு சாவறாங்க அப்படின்னா, ஏன்னா ரைட்டர் கெட்ஸ் இன் டு ரைட்டர் பிளாக். ரைட், அவனுக்கு என்ன எழுதுறதுன்னு தெரியல. அப்புறம் என்ன பண்றது, காலைல 9 மணிக்கு ரம் பாட்டில் ஓபன் பண்ண வேண்டியது, அப்புறம் குடிச்செத்து போக வேண்டியது. பட் அவங்களோட ஆல்டர்னேட் வே ஆஃப் டு திங்க் இஸ், நான் எழுதல, ஓகே, எனக்குள்ள ஒரு ஜீனி பூந்துன்னு எழுதுது, அதனாலதான் ஜீனியஸ். ஸோ இட்ஸ் லைக் எழுதுன்ற மாதிரி ரைட், ஏரமன் சொல்ற மாதிரி. ரைட், ஏரமன் so many sober writers. ஷூர். நான் வந்து அவங்கள சொல்றது எல்லாத்தையும் கரெக்ட்னு நான் சொல்ல. பட் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்களையும் அந்த படைக்கிறதையும் அவங்க ஒரு டிகிரி செப்பரேட் பண்ணி வைக்கிறாங்க. அது எனக்குள்ள வந்து நான் இன்னைக்கு அத்தால கீபோர்ட் கிட்ட போறேன். இன்னைக்கு ஜீனியஸ் என்ன, நான் 6 மணிக்கு சொன்ன மாதிரி ஐ எம் ஹியர். நீ வரியா? அது வந்து நான் வந்து அதுவா வந்து என்ன வந்து ஆட்கொண்டு என்ன எழுத வைக்குது. அது அது வந்து மீடியம். அவரு சொல்லலாம், நம்ம சொன்னோம்னாக்க நம்ம சொல்லல. ஆனா இந்த படத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, 2 பேரு, ஒருத்தனுக்கு டைரக்டர் ஆகணும்னு ஆசை, இன்னொருத்தன் பியூர் கேங்ஸ்டர். லைக் how does both of them have the transformatory moment when they say start camera sound action rolling whatever that is, right? அந்த அதுதான் வந்து நான் என்ன திருப்பி சொல்ல வரேன்னா, ஒரு துப்பாக்கி இருக்கு, ஆனா அந்த துப்பாக்கி வந்து 2 பேரும் வச்சிருக்காங்க. போலீஸ்காரனும் வச்சிருக்கான், இந்த கொலைகாரனும் வச்சிருக்கான். 2 பேரும் வச்சிருக்காங்க, 2 பேரும் ஷூட் பண்ணிக்கிறாங்க. இவங்க இந்த இந்த மக்கள் வந்து இறந்து போயிடுறாங்க. பட் த அல்டிமேட் வெப்பன் தட் வின்ஸ் அட் த எண்ட் இஸ் சினிமா. ஏன்னா அதை ஒருத்தன் அதே மாதிரி ஒரு துப்பாக்கி அப்படின்னு அவர் சொல்லுவார் முதல்ல, எனக்கு அந்த துப்பாக்கியை கிளின்ட் ஈஸ்ட்வுட் கொடுத்தாருன்னு. அந்த 8mm கேமரா, அந்த தப்பு தான் கரெக்ட் ஆயிடும். அந்த 8mm கேமரால தான் ஷூட் பண்ணி அதுதான் வந்து தியேட்டர்ல படமா வந்து ஐ லைக் அதுதான் கனெக்ட் ஆகும். மேபி ஐம் சினிக்கல், அதுதான் எனக்கு கனெக்ட் ஆகும். கடைசியில எல்லாரும் அப்படியே வந்து ஏன் குமார் ஏன் அப்படின்னும் போது எனக்கு வந்து அது கனெக்டே ஆகல. கனெக்டே ஆகல. இல்ல கொஞ்சம் அது மெசேஜ் தான், நான் இல்லைன்னே சொல்ல. பட் ஹேமந்த், உங்களுக்கு இப்போ வந்து ஒரு டாக்டர் வந்து ஒரு மெடிக்கல் கேஸை வந்து சினிமால எக்ஸ்பிளைன் பண்ணா எவ்வளவு கிரிஞ்சியா இருக்கும், அந்த மாதிரி இல்லாம ஒரு மெசேஜ்லயே கொஞ்சம் கம்மியா இருக்குது, இட்ஸ் ஓகே அப்படின்றேன் நானு. சோ எனக்கும் மெசேஜ் படம் பிடிக்கல. எனக்கு இன்னொரு விஷயம் என்ன வந்து சிங்க் ஆகலனாக்க, இவங்க வந்து சொல்றாங்க இல்லையா, லைக் அதாவது ஒரு சினிமா போட்டு காமிச்சாக்க மக்கள் வந்து அப்படியே மாறி வந்து அப்படியே கொதிச்சு எழுறாங்கன்றது வந்து இந்த தமிழ்நாட்டுல நடக்கவே நடக்காது. அதாவது நிறைய பேர் சொல்லிருக்காங்க, ஐ திங்க் கமல் கூட சொல்லிருக்காரு, அதாவது மறதி வந்து நம்மளுக்கு இருக்கிற வியாதி வந்து இந்த ஏதாவது எதுவுமே ஞாபகம் வச்சுக்கிறது கிடையாது. அந்த தேட்டர் விட்டு வெளில போனா நம்ம எல்லாமே மறந்துடுவோம். அந்த டிவில எவ்வளவோ போட்டு காமிச்சாச்சு, எவ்வளவோ பண்ணியாச்சு. ஓகே, ஐம் பீயிங் சினிக்கல். பட் அதை வச்சு, ஏன்னா ஐ திங்க் இது 1975 வந்திருந்தா கூட நான் ஒத்துந்திருப்பேன். இன்னைக்கு வந்து அது அப்படி நடக்குது அப்படின்னாக்க ஓகே. பட் இன்னைக்கு வந்து அப்படி அது ஒரு ஆல்டர்னேட் ஹிஸ்டரி. வந்து இப்ப எப்படி குவென்டின் டாரன்டினோ வந்து 1975 நடந்திருக்கலாம். ஏன்னா அன்னைக்கு வந்து ஒரே வீடியோ ஒரு எல்லா டிவி சேனல்லையும் போட்டு 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 பண்ணல. அந்த பொலிட்டிக்கல் அஜெண்டா whatever it is. பட் அதால நம்ம மக்கள் மாறிடுவாங்கன்னு சொல்றது வந்து கொஞ்சம் நான் மாறுவாங்கன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனா ஒரு பெரிய ஹையர் லெவல் கோலை நான் வந்து நம்புறேன் ஹேமந்த். அதாவது வந்து கம்யூனிகேஷன் மீடியா, ரைட், வெதர் இட் இஸ் ஒரு பேப்பரா இருக்கட்டும் இல்லனா ஒரு மூவியா இருக்கட்டும், ஐ திங்க் இட் ஹாஸ் an ability to educate the masses. In fact the climaxல பாத்தீங்கன்னா மனோகர டயலாக் வரும், ரைட், லைக் அந்த மனோகர ஸ்டைல் ஆஃப் டயலாக் டெலிவரி வரும். அது தூய தமிழ்ல சிவாஜி கணேசன் மாதிரி பேசு. அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, சினிமா சேஞ்ச் பீப்புள். ஓகே, இந்த 60s and 60s or 50s and 60s வந்து the whole Dravidian leadership used it as a tool to kind of communicate their message, and things did change because of that, right? People correctly சொல்லுங்க, தப்புன்னு சொல்லுங்க, வேற விஷயம். But people were impressed by that. அந்த அடுக்குமொழி அர்த்தம் இல்லாட்டி அந்த அந்த ஒரு பயங்கர யதார்த்த தமிழ்ல வந்து பேசுறது ரொம்ப
it will have influence, but இங்க வந்து அது சரியா உட்காந்து. Okay, got it. All right, we'll leave it there. I think செகண்ட் சீன் அவ்வளவுதானா? இல்ல இதுதான் ரெண்டாவது சீன். என்னோட சீன் தான் நீங்க சொன்னீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இதுக்கு பிகினிங் நான் சொல்ல நினைச்சது வந்து பவா செல்லதுரை வந்து ஹி இஸ் அ டைரக்டர். அப்போ வந்து சத்யன் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் அவருக்கு. அவர் போகும்போது the first time he hears the word கேமரா சவுண்ட் ஆக்ஷன் ரோலிங், அவன் வந்து எனக்கு 4 ஜார்கன் தெரியும், இதை வச்சு படத்தை எடுத்துடலாம். இன்ஃபேக்ட் அது கார்த்திக் சுப்பராஜ், ரைட்? He learned it on his own and he's saying basically நீங்கெல்லாம் ஓவர சீன் போட்டு இதுக்கு ஒரு 10 பேரு 20 பேர் உட்கார வச்சு, இன்ஃபேக்ட் படம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா he has just that 8mm camera pointing to cinema is as simple as that. Okay, correct. The content is more important than all of this whole thing. In fact, it is I would say a little bit of middle finger to Kodambakkam setup or the studio setup where இது வந்து எல்லாரும் சாப்பாடு போட்டு எல்லாரையும் உட்கார வச்சு எல்லாரையும் இது பண்ணி இல்லைன்னு சொல்ல, அது உடனே வந்து ஆன்டி எல்லாம் கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, sometimes we waste money on all the wrong things, right? Absolutely. Which is another debate we need to talk about. But it is also autobiographical of Karthik Subbaraj, coming from a short film director. His view of cinema, which is very simple. Just pick up the camera, shoot the damn thing, and then, and as long as content is the king. Yeah, exactly. So with that, நான் வந்து சொல்லிக்க விரும்புகிற ஒரே விஷயம், I think Hemant also says one thing. If you have not given Jigar Danda another chance, please watch it again. It's to me, it's wonderful cinema. Or Jigar Danda XX. It's wonderful cinema, and it shouldn't be missed, especially if you are a cinema rasigan who have watched so long. I mostly think you are. So our request is to watch it. So அடுத்த ரிவ்யூல சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.